வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஒன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் வேண்டல் வளம் என்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க தருகிறார்கள். தமிழகத்திலே, சென்னையிலே மிக அற்புதமான கலை சொற்கள், தத்துவார்த்தமான சொற்கள், அறிவியல் ரீதியான சொற்கள் எல்லாம் புழங்குகிற ஒரு நகரம் சென்னையாகும். சென்னையிலே கஸ்மலம் என்கிற ஒரு சொல் பிரசித்தியான ஒரு சொல்லாகும். அதற்கு தத்துவார்த்தமான கருத்து இருக்கிறது. அதுபோலத்தான் வண்டவாளம் என்கிற சொல்லும், அது வண்டவாளம் என்று திரிந்து வந்திருக்கிறது. உண்மையில் அதனுடைய உண்மையான சொல் வடிவம் எதுவென்றால் வேண்டல் வளம் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். வேண்டல் வளம், வளம் என்பது ஒருவர் பெற்றிருக்கிற இருப்பு. இயற்கை வளம் என்று சொல்லுகிறோம், கனிம வளம் என்று சொல்லுகிறோம். அதுபோல ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு வளம் இருக்கும், அது அவனுடைய இருப்பு. அந்த இருப்பு என்ன என்பது ஒரு பக்கம். இன்னொன்று தேவை, இன்னும் என்ன தேவை என்று அறிகிற நிலை ஒரு பக்கம். அப்படி ஒருவர் ஸ்டாக் டேக்கிங் என்று நம்முடைய நிர்வாகத்திலே சொல்வார்கள். அதுபோல ஒருவன் தன்னுடைய இருப்பு என்ன, தனக்கு தேவை என்ன என்பதை முதலில் அறிய வேண்டும். அற்புதமாக மகாகவி பாரதியார் சொல்லுவார், கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணமும் அறிகிறார் என்று சொல்லுவார். தனக்கு கஞ்சி குடிப்பதற்கு இல்லை என்பது இருப்பு இல்லை என்பதையே உணராத நிலை, அதற்கு என்ன காரணம் என்றும் கூட தெரியாத நிலை, இதுதான் வண்டவாளம் அறியாத நிலை. இதை காலப்போக்கிலே உன் வண்டவாளம் எனக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொருவரும் மற்றவருடைய வண்டவாளம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். அதாவது வேண்டல் வளம். எப்பொழுது மற்றவருடைய வேண்டல் என்ன, அவருடைய வளம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள முற்படுகிறீர்களோ, அதனை தீர்த்து வைக்க முற்படுகிறீர்களோ, அப்பொழுதே நீங்கள் அன்பும் கருணையும் உடையவராக விளங்குகிறீர்கள். அதே போல தன்னுடைய தேவை என்ன, தன்னுடைய இருப்பு என்ன என்பதனை அறிந்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத் தொடங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தமாகும் என்கிற அளவிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை சார்ந்த மற்றவருடைய வேண்டல் வளம் அறிந்து வாழ்க்கையில் திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறுகிறார் என்கிற கருத்தினை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.